ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னன்னு தெரியலையே. ஓகே ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிராட் ஸ்டார் கேம் வந்து விளையாடுப்போம். சரி ஓகே, இப்போ தான் வந்து கேமுக்குள்ளேயே நான் வந்து போகிறேன். இந்த கேமில் வந்து டீமேட்ஸ் குறைச்சிக்கிறேன். இந்த கேம் சவுண்ட் குறைச்சிட்றேன். ஓகே, கால் வால்யூம் ஃபுல்லாக இருக்குது, ஸோ அதனால் நான் பேசுகிறது கேட்கும். ஓகே வேறு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம புது ப்ராலர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி காலையில் எடுத்தேன். ஸோ அதை நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன்னா என்னன்னு தெரியல. நேற்று நைட்டு போட்ட வீடியோ தான் போட்டிருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராலர் தெரியாது. இது புது ப்ராலர் தான், இன்றைக்கி காலையில் தான் எடுத்தேன். சரி ஓகே, இனிமேல் நம்ம எடுக்கிற ப்ராலர்லாம் வந்து விளையாடலாம். சரி ஓகே, இங்கே பாருங்கள், டீம் அப் இருக்குது பாருங்கள். இன்வைட் கொடுத்தோம்னா கன்ஃபார்மாக நம்ம கூட வந்து விளையாடுவாப்பில். ஓகே, இப்போ நம்ம வந்து சோலோவில் போகலான்னு நினைக்கிறேன். லியோ போயிடுவோம். ஓகே, கொஞ்சம் நம்ம கொடுத்த இதை வந்து அக்செப்ட் பண்ணல, யாருன்னு தெரில. பட் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்தாங்க, ஸோ அதனால் கூப்பிட்டு பார்த்தேன், பட் வரல. ஓகே, நம்ம சோலோவே போய் விளாட்லாம். நான் டெய்லியும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ பொங்கல் டைமிங்கில், ஸோ அதனால் எனக்கு ஸ்கூலும் லீவு தான். நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன். இப்போ நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிறேன் 8வது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் உண்மையை சொல்லிட்டு அப்படியே வீடியோ முடிச்சிருக்கேன். ஸோ அது கரெக்டாக வீடியோ எடுக்க பார்த்தா எங்கள் அம்மா கரெக்டாக என்கிட்ட வந்து வளவலன்னு பேசுகிறதுக்காக தூரத்துலேருந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் டக்குன்னு சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் அதை விட்டுருங்க. கொடு. இவனை வேறு எப்படி அடிக்கிறது? அவ்வளோதான் இன்னும் ஒரு அடி வந்துட்டேன்னா செத்து போயிடுவான். நான் கிட்ட போயிடக்கூடாது. நான் இப்போ இந்த புதுசாக ப்ராலர் வச்சுருக்கேன். இந்த ப்ராலரை பொறுத்த வரையும் எனிமி தள்ளி போனாலும் தேடி வந்து அடிக்கும். ஜோன்லேயே போய் சாவலான்னு முடிவு பண்ணிட்டான் போல. இவங்க போய் ஜெம் எடுத்துகிட்டு வந்தேன். இந்தாண்ட சைடு போவோம். அப்படி சொடவுனே வந்துருச்சு. ஓகே கைஸ், ஸோ வந்து எங்கள் அம்மா திடீர்னு ரூமுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதான் அமைதியாக வந்து கையால் சொல்லி காமிச்சிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ வண்டி சத்தம் கொஞ்சம் கேட்கணும், ஸோ கண்டிக்காதீங்க. ஓகே, இங்கே ஒருத்தனை கில் பண்ணியாச்சு. இப்போதான் போயிட்டு ஒரு ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு எங்கள் அம்மா போய் கூப்பிட்டேன். ஸோ அதனால தான் லேட்டு. மூச்சு வேறு வாங்குது. கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தானே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கேன். போட போயிடுறேன். அப்படி தான் வர்றேன். ஸோ
ஆகும்டா அடுத்தா இதே போயிடும் போடு அட்ராவனா ஓகே அவன் ஜோன் குள்ள போச்சுட்டான் இன்னும் இப்போ இந்த மேட்சும் ஓகே இப்போ இன்னொரு மேட்ச் போட்டிருக்கோம் ஓகே வீடியோ ஆரம்பிச்சு எவ்வளோ 5 நிமிஷம் இருக்குது அப்புறம் நம்மளுக்கு இதுக்காக இந்த டைமிங் நான் வந்து பார்க்குறேன்னா அதாவது வந்து நிறைய டைம் இருந்துச்சுன்னா இதுலேயே நான் மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணுறேன் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறது எங்கள் அண்ணன் வந்து அந்த 5G ஃபோன் வச்சுருக்கான் ஸோ அதனால் அந்த அன்லிமிட்டட் நெட்டு கிடைக்கும் தான் பட் இருந்தாலும் அவன் எப்போயாவது ஒரு டைம் தான் எனக்கு நெட் தருவான் எல்லா டைமும் எனக்கு நெட்டு தர மாட்டேன் கொஞ்சம் அண்ணனுக்கும் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சண்டை மாதிரின்னு வச்சுக்கோங்க ஓகே எனிமி இருக்குது எனக்கு பக்கத்துலேயே இருக்குது அதுக்கு ஓகே அவனை முடிச்சாச்சு ஓடுறான் பாருங்க ஓடுறான் ஓகே அவனையும் முடிச்சாச்சு இந்த ரோபோட் கீபோர்ட் வந்து அடிச்சிட போகுது ரோபோட் எல்லாரையும் தான் அடிக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு யாரை பார்க்குதோ அவங்களே தான் துரத்தும் அவங்க சார வரையும் விடாது நடுவில் வேறு யாராவது பார்த்துச்சுன்னா நடுவில் அவங்கள துரத்த ஆரம்பிச்சாச்சு சடவுனே வந்துருச்சு பிடிச்சி போச்சு ஸோ இந்த மேட்ச் நான் வின்னேன் ஸோ என்னடா கேம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை போய் எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கு அப்படின்னு தான் நினைக்காதீங்க இந்த கேம் இப்போ தான் நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் ஈஸியாக இருக்குது மற்றபடி இந்த கேம் ரொம்ப கஷ்டம் நம்ம விளையாட தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிறதே தெரியும் இப்போ தான் நான் 500 ட்ராஃபியே வந்திருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் 10,000க்கு மேலே ட்ராஃபி போயிட்டே இருக்கும் ஓகே ஸோ இப்போ என்ன ஈவெண்ட் போயிட்டுருக்குன்னா பீட்சா ஈவெண்ட் தான் போயிட்டுருக்கு பீட்சானா அந்த பீட்சா சாப்பிட்ற இடங்கள்லாம் கேட்காதீங்க ஸோ வந்து இங்கே டெய்லியும் 12 பீட்சா தருவானுங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஒவ்வொரு ப்ராலர் எடுத்துக்கலாம் ப்ராலர்னால் கேரக்டருங்க அப்படி சொல்கிறேன் இந்த ப்ரால் ஸ்டாரில் அதனால் அதுக்கு பேர் ப்ராலர்னு தான் நியூ ப்ராலர் நீங்கள் கீழே கொடுத்துருக்குல்ல நியூ ப்ராலர் சர்ஜு லெஜெண்டரி ப்ராலர்னு இருக்குல்ல ஸோ அதுதான் ஸோ 1395 பீஸா ஸ்லைஸ் இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் பட் நான் வந்து 400 பீஸா ஸ்லைஸ் வந்து எடுத்திங்கன்னா ஓசிலியே கொடுத்துட்டானுங்க அதை வச்சு நான் இந்த மீப்பிள் கேரக்டர் வாங்கிட்டேன் இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல இந்த கேரக்டர் வந்து 425 ஸ்லைஸ் 400 பீஸா வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டானுங்க அப்புறமா டெய்லி 12 பீஸா ஸ்லைஸ் வந்து பார்த்திங்கன்னா தருவானுங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி 425 சேர்த்து இந்த மீப்பிள் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிக்கிட்டேன் ஸோ அப்புறமா எம்ஜின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டர் வந்து நேற்று நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட 5 தான் இருந்திருக்கோம் பட் இப்போ நம்ம நிறையவே சேர்த்தாச்சு சரி ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்